Hello friends, welcome back to my channel Chandru's Tech Bytes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற DJயோட Awesome Action 6 ஓட accessory series என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிதா? ஓகே, டாப் ஆங்கிளையும் காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். நீ பர்ச்சேஸ் பண்ணது Awesome Action 6 ஓட அட்வென்ச்சர் காம்போ, எதுக்கு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி அப்படின்னு கேட்கலாம். டிஃபால்ட்டாக வந்து நம்ம பேட்டரியோட ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி இருக்கும். ஓகேவா, 3 பேட்டரி இஸ் எனஃப். ஓகேவா, எனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு பேட்டரி தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கேமராஸ் வந்து பேட்டரி இல்லைன்னா டைரக்ட் பவரில் போட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் செட்டைன் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காது, ஒரிஜினல் பேட்டரிஸ் கிடைக்காது, அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரிஸ் 6 வந்திருக்கு, 7, 8 மேபி ஒரு இப்போ 4 சீரிஸ் வரைக்கும் பேட்டரி கிடைக்குது. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டவுன் லைன் நம்ம ஸ்டில் இந்த கேமரா நல்லா இருக்கு, நம்மளோட கண்டிஷனும் சரி இதுவும் சரி அப்கிரேட் பண்ணல, நம்ம யூஸ்ஃபுல் இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளோட அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு எதுக்கு அன்னெசரி ஸ்பெண்ட் பண்ணோம், 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதோட பேட்டரி வந்து இல்லை, எல்லாம் பேட்டரி எல்லாம் ஹெல்த் எல்லாம் போயிடுச்சுன்னா, பேட்டரி கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த கேமரா யூஸாக இருக்காது. ஓகே, ஆனால் வந்து நீங்கள் டேரக்ட் கேமராஸ் இருந்தால் கூட பேட்டரி உள்ளே போய் சார்ஜ் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அடிஷ்னல் பேட்டரிஸ் வாங்கி வச்சுக்கிறது இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஸோ இது ஃபுல் கம்ப்ளீட்லி சேல். ஸோ ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் வந்து அப்படியே புல் பண்ணிங்கன்னா சீல் பிரேக் ஆகிடும். சீல் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்படியே மேலே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள ஒரு சும்மா ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் சைடில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் பேட்டரி பாக்ஸ்க்குள்ள பேட்டரி, ஒரு ஸ்டிக்கி ராப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அதே டிஜேயோட 1950 mAh பேட்டரி, இதை நம்ம வந்து உங்களோட கேமராவில் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நியூ பேட்டரி. ஸோ இதில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு அன்லாக். ஓகே, யா டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து மோஸ்ட்லி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஃப்ளைட்டில் வரும். ஸோ அதுக்காக வந்து பூஸ்ட் பவரோ இல்லை அந்த சம்திங் கால் பவர் பூஸ்ட்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டம்மி பவர் உள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மினிமம் தான் இருக்கும், அது வந்து ஒரு டம்மி பவர். நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் ஆக்சுவல் பேட்டரி உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ அந்த சர்க்கிள் வரைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போடுற பேட்டரி பார்த்தீங்கன்னா 35%. இது கிளிக் பண்ண தர டேரெக்டாகவே காமிக்கு 35ன்னு. சூப்பர். அண்ட் 35% பேட்டரி. அண்ட் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் வந்து இது வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேட்டரியோட ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் பிலோ 5K, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,500லேருந்து 5,000க்குள்ளே வெரி ஆகுது. இதில் எம்ஆர்பி கிடையாது. ஸோ இதில் எம்ஆர்பி கிடையாது, இம்போர்ட்டட் ஒன்னால எம்ஆர்பி கிடையாது. இதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணது கமல் இமேஜின்ன்ற மும்பையில் இருக்கிற ஒரு கேமரா ஷாப்லேருந்து பண்ணேன். அலாங் வித் டெலிஜன் வாட்டர் ப்ரூஃப் கேஸும் ஸ்டிக்கரும் சேர்த்து எல்லா காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தேவைன்னா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தான் 1 or 3 நம்பர்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது அதில் இருக்கிற பேட்டரியோட ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட GoPro Hero 9 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த 9ஓட லான்ச் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 10-11 வரும்போது நான் 9 பர்ச்சேஸ் பண்ணேன், என்னோடய ஃபர்ஸ்ட் கேமரா. அண்ட் 2 இயர்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணும்போது Hero 9ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27K. அதோட பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் பேட்டரிஸ் உங்களுக்கு வந்து 4,000 தான்.
அது 2000 ஈச் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ் அந்த மாடல் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கேயும் கிடைக்கல. யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி. அதனால் பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஈச் பேட்டரி வந்து 4000 rupees. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பேட்டரி டபுள் பேட்டரி வாங்குறதுக்கு டியூவல் பேட்டரி செலவு பண்ணணும். ஈவன் தோ வந்து கோப்ரோட என்டியூரோ பேட்டரிஸ் நான் சொல்கிறது, என்டியூரோ பேட்டரிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது இது கம்பேர் பண்ணும்போது, இந்த பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸும் வந்தாலே வந்து அந்த பல்ஜ் இஷ்யூ வரும். இதில் இது வரைக்கும் பீப்புள் வந்து சொல்லி கேள்விப்பட்டதில்லை. இன்கேஸ் பீப்புள் நீங்கள் ஆல்ரெடி டிஜியோட ஆசம் ஆக்ஷன் 4 யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பேட்டரி பல்ஜ் இருக்குன்னா கமெண்ட்டில், பேட்டரி இஷ்யூ இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் இதில் யூஸ் பண்ணி மேபி டவுன் த லைன் ஒரு 6 months அல்ல 1 year கழிச்சு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். பேட்டரி எப்படி இருக்குது அண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹீட் இஷ்யூ எப்படி இருக்குன்றதையும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் செட் ஆஃப் 6 பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் 6 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், என்னோட சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பேட்டரியோட ப்ரைஸ் நான் சொல்லிவிட்டேன். இதோட பேட்டரியோட எம்ஏஹெச் வந்து 1950 எம்ஏஹெச் கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி. பார்த்தீங்கன்னா 1950 mAh கொண்ட பேட்டரி, தட் இஸ் 7.5 Wh கொண்ட பேட்டரி. அண்ட் 3.8 அவுட்புட் இந்த பேட்டரியிலேருந்து வெளியே வருது. அண்ட் இது அப் டு 4 hours ஆஃப் ரெக்கார்டிங் சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஆசம் 5ல் வந்து. அண்ட் 645 ப்ரோவில் அண்ட் ஆசம் 6 ப்ரோவில் 4 to 5 hours வந்து நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு டீட்டெயில் சொல்கிறது ஒரு ரிவ்யூ ஆர் டீட்டெயில் டெஸ்ட் வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றத சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி இது வந்து 3.6 hours வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர் -4 degrees வரைக்கும் செக் பண்ணியிருக்காங்க. எந்த வித இஷ்யூ இல்லாமல் 3.5 hours ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு கோல்டு ரெசிஸ்டன்ட் டிசைன்ன்றதுனால அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் இது ஒர்க் பண்ணும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல். அண்ட் இதில் வந்து ஒரு பிடி சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். இந்த பேட்டரியோட கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆசம் 4 and 5 that is 5 Pro அண்ட் ரெக்வஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணணும். அண்ட் சார்ஜிங் பவர் இது யூஸ் பண்ணி வச்சிருக்கு 4.4 VDCன்னு போட்டிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிடி பவர் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ 15 to 30 minutes சார்ஜ் ஆகிடும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பேட்டரி லைஃப் வந்து 240 minutesன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சார்ஜிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -4லேருந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 113 Fahrenheit இருக்கும், இல்லைனா -20 செல்சியஸ் வந்து 48 degree செல்சியஸுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 into 1.4 into 0.5 அப்ராக்சிமேட்லி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 34 grams இந்த பேட்டரியோட வெயிட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் பேட்டரிஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்கார்டிங், உங்களோட பர்பஸ், உங்களோட ஷூட்டிங்கோட டைமிங் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் போவீங்க, எப்படி எடுப்பீங்க, எவ்வளோ ஹவர்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேட்டரிஸ் வந்து 1 or 2 or 3 நீங்கள் ஆல்ரெடி 3 இருக்கு அடிஷனல் 3 கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஷார்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் எப்போ சேரும். அண்ட் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து நான் என்னோட ஓன் ஸ்பெண்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண என்னோட கேமரா, தட் இஸ் என்னோட யூடியூப் ஸ்டுடியோக்கான அப்டேட். அண்ட் ஐ ஹோப் everyone likes it. Okay, till then, bye from Chandru, out.